வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆரஞ்சு பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஒரு 100 கிராம் ஆரஞ்சு பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் பர்ஃபெக்டான அளவில் இருக்குங்க. கலோரிகள், விட்டமின் சி, நார் சத்து, பொட்டாசியம், கால்சியம் இந்த மாதிரி நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் ஆரஞ்சு பழங்கள் நிறைந்திருக்குங்க. நீங்கள் ஆரஞ்சு பழங்களை அப்படியே அதனுடைய சுளைகளை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. ஒருவேளை உங்களை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியல அப்படின்னாலும் மட்டுமே நீங்கள் ஆரஞ்சு பழத்தை ஜூஸாக எடுத்துக்கலாம். ஏன்னா பழங்களை எப்போதுமே முழுமையாக அதனுடைய அப்படியே கடித்து எடுத்துக்கொள்வது தான் நமக்கு நல்லது. அப்பதான் முழுமையான ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்கும். இப்போ நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கொள்ளும்போது சர்க்கரையெல்லாம் சேர்த்தீங்கன்னா அது நல்லது கிடையாது. ஸோ சர்க்கரையெல்லாம் சேர்க்காம ஜூஸாக எடுத்துக்கொள்ளும்போது அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அது நல்லது தான். இப்போ நீங்கள் தொடர்ந்து ஆரஞ்சு பழங்களையோ ஆரஞ்சு பழத்தினுடைய ஜூஸோ எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு நீங்கள் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அந்த இம்யூனிட்டி பூஸ்டராக ஆரஞ்சு பழம் செயல்படும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆரஞ்சு பழங்களில் வளமான அளவில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மிக அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, எப்படி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த வெள்ளை அணுக்கள், அந்த ஒயிட் பிளட் செல்ஸோடைய எண்ணிக்கையை உற்பத்தியை அதிகரித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். இப்போ ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சது அப்படின்னா நமக்கு ரத்த சோகை நோய் ஏற்படும். ரத்த வெள்ளை அணுக்கள் குறைஞ்சதுன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தான் குறையும். ஸோ அதனால தான் வெள்ளை அணுக்களை நம்ம அதிகப்படுத்தணும். அடிக்கடி நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக்கிறதுக்கும், சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள் இதையுமே நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே தொடர்ந்து நம்ம ஆரஞ்சு பழங்கள் எடுத்துக்கொள்ளணுங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம ஆரஞ்சு பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, ஆரஞ்சு பழங்கள் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நமக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ப்ராப்ளம் இருக்குங்க இல்லையா, அந்த ரத்த அழுத்தம் அதை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள், அந்த மாதிரி இறுக்கங்கள் இருக்கும்பொழுது ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு செல்லாது, நம்ம சுறுசுறுப்பாக இருக்க மாட்டோம். இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் செல்லாதால இதய செயலிழப்பு அபாயங்கள்லாம் ஏற்படும். இதை தான் நம்ம பிபி, அதாவது பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை கியூர் பண்ணணும் அப்படின்னா பொட்டாசியம் சத்து இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சது சுறுசுறுப்பாக நம்மளை வைக்க உதவிகரமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஆரஞ்சு பழங்களில் நீர் சத்து, நார் சத்து இருக்குங்க இல்லையா, இது ஹெஸ்பெரிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படாமல் தடுக்கும். ஸோ இப்போ நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்திட்டோம். ஆனால் அந்த நரம்புகள் ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கெட்ட கொழுப்புகள் இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை செல்ல விடாமல் தடுக்கும். ஸோ அந்த கெட்ட கொழுப்புகளை அகற்றுவதற்கு தான் நமக்கு நார் சத்தோட சேர்ந்து ஹெஸ்பெரிடின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஆரஞ்சு பழங்களில் இருந்து ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை கொடுத்து மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் நம்ம பாதுகாக்குது. செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆரஞ்சு பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஆரஞ்சு பழத்தில் அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குங்க. இது குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்குது. செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கிறதால தான் நமக்கு செரிமானம் தொடர்பான கோளாறுகளில் ஏற்படுது. அதாவது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று மந்தம், வயிற்று உப்புசம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதுங்க இல்லையா. ஸோ அப்போ இது சரி பண்ணணும் அப்படின்னா நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் நீர் சத்து, நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் வளமான அளவில் நீர் சத்தும் நார் சத்தும் இருக்குது. ஸோ இது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள்லேருந்து வெளியேற்றி வயிறு, குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. செரிமான மண்டலத்தையும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆரஞ்சு பழம் பலப்படுத்துதுங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு எல்லாமே தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் ஆரஞ்சு பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஆரஞ்சு பழங்களில் இரும்பு சத்து என்னதான் குறைவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உயிர் சத்து அது மற்ற நம்ம ஏதாவது உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை நம்மளுடைய உடல் உறிஞ்சுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால தான் நமக்கு ரத்த சோகை நோய் ஆரஞ்சு பழம் சரி பண்ணுது. அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த விட்டமின் சி
மற்ற உணவுகள் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உறிஞ்சி நமக்கு கிடைக்க வைக்குது. ஸோ இரும்பு சத்து பற்றாக்குறையை நம்ம நீக்கிக் கொள்வதால் ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி அதிகரிக்குது. ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். அப்போ நமக்கு போதுமான அளவுக்கு உடலுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் நமக்கு எதுவுமே ஏற்படாது. ஸோ நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டமும் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. இளமையான சருமத்தை பெறுவதற்கு தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் ஆரஞ்சு பழங்களை ஜூஸாக எடுத்துக்கிறதோ அல்லது ஆரஞ்சு பழங்களை அப்படியே எடுத்துக்கிறதோ நம்ம செய்யலாம். ஸோ இதுக்கான காரணம் ஆரஞ்சு பழங்கள் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள். இது நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்கி சருமத்திற்கு பொலிவை கொடுக்குது. கோலஜன் உற்பத்தியை தூண்டுவதன் மூலமாக சருமத்தை இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு உதவிகரமாக வைக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சருமத்தில் கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது ரத்த ஓட்டம் சீரான இருக்கும், நீரேற்றமாக சருமம் இருக்கும், சருமத்தில் வறட்சி ஏற்படாது, புத்துணர்ச்சியான சருமம் கிடைக்கும். அப்போ நமக்கு முகப்பொருட்களோ கண் கருவலியங்களோ கரும்புள்ளிகளோ இது மாதிரி எதுவுமே இருக்காது. சருமம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் இளமையான ஒரு சருமம் கிடைக்கும். நம்மளுடைய வயதை நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். அதுக்கு தான் நம்ம ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கணும். ஸோ ஆரஞ்சு பழங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு குறிப்பிடத்தகுந்த ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள், அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.